Hello students, I welcome you all to our day 7 spoken English video specially for government school students. இது ஒரு research based spoken English video series. Already நம்ம 6 spoken English videos வந்து publish பண்ணியிருக்கோம். அதெல்லாம் நீங்க பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோ டக்குன்னு பார்த்தீங்கன்னா புரியாது. ஸோ அதெல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். அதை போயிட்டு பார்த்துட்டு அப்புறம் வந்து பாருங்க, ரொம்ப எளிமையா இருக்கும். ஏன் சார் அப்படின்னா இந்த வீடியோ எல்லாம் ஒவ்வொரு வீடியோவோடைய தொடர்ச்சி உடையது. முதல் வீடியோ பார்த்தீங்கன்னா தான் அடுத்த வீடியோ வந்து எளிமையா இருக்கும். எடுத்த உடனே இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா புரியாத போகவும் வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? லாஸ்டா பப்ளிஷ் ஆன டே 6 ஸ்போக்கன் இங்கிலீஷ் வீடியோவில் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸை பயன்படுத்தி வீடியோ போட்டிருந்தோம். அதாவது கடந்த காலத்தில் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருந்த ஒரு செயலை எப்படியெல்லாம் அந்த 10 சப்ஜெக்ட் பேசலாம் அப்படின்னு பார்த்தோம். இப்ப இந்த வீடியோல என்ன சார் பார்க்க போறோம் அப்படின்னா, கடந்த காலத்தில் ஒரு கடந்த காலம் அதுதான் பார்க்க போறோம். என்ன சார் டெஸ்ட் மேல டெஸ்டா வைக்கிறீங்க, ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்றீங்களா? ரொம்ப எளிமை. பாஸ்ட் டென்ஸுக்குள்ள ஒரு பாஸ்ட் டென்ஸ் அதுதான் பார்க்க போறோம். அது என்ன டென்ஸ் சார், அப்படியேப்பட்ட டென்ஸ் அப்படின்னீங்கன்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். இது என்ன சார் பேசும் அப்படின்னா, 2 கடந்த கால நிகழ்வுகளை நம்ம சொல்லணும் அப்படின்னா இந்த டென்ஸை பயன்படுத்தணும். அது எப்படி சார் 2 கடந்த கால நிகழ்வுகள் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, நேத்து நான் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனேன். நான் போறதுக்கு முன்னாடியே ரயில் போயிடுச்சு. நல்லா கவனிங்க, நேத்து நான் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனேன். நான் போறதுக்கு முன்னாடியே ரயில் போயிடுச்சு. இப்ப நேத்து நான் போனேன் ஒரு பாஸ்ட் டென்ஸ், ஒரு கடந்த கால நிகழ்வு இல்லையா? நான் போறதுக்கு முன்னாடியே ரயில் போயிடுச்சு. அப்ப கடந்த காலத்துக்கு முன்னாடி ஒரு கடந்த கால நிகழ்வு நடைபெற்று இருக்கு. புரியலையா? இன்னொன்னு சொல்றேன் பாருங்க. போன வாரம் நான் எக்ஸாம் எழுத ஒரு ஸ்கூலுக்கு போனேன். ஆனா நான் போறதுக்கு முன்னாடியே எக்ஸாம் முடிஞ்சிடுச்சு. நான் போன வாரம் போனேன். நான் போறதுக்கு முன்னாடி எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டாங்க. புரியுதுங்களா? ஒரு இங்கிலீஷ் சென்டென்ஸ்ல சொல்றேன், கவனிங்க. The train had left already before I reached the station. The train had left already before I reached the station. Had left reached இது ரெண்டுத்தையும் கவனிங்க. I reached the station அப்படின்னு என்ன? நான் ஸ்டேஷனுக்கு சென்றடைந்தேன். நேத்து, போன வாரம் எப்போனாலும் அடைஞ்சிருக்கலாம். அதுக்கு முன்னாடி ட்ரெயின் என்ன ஆயிடுச்சு? ட்ரெயின் போயிடுச்சு. ட்ரெயின் had left already. புரியுதுங்களா? இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க. The match had completed already before I entered into the stadium. The match had completed already before I entered into the stadium. நான் ஸ்டேடியத்துக்குள்ள, அந்த விளையாட்டு அரங்கத்துக்குள்ள போறதுக்கு முன்பாகவே மேட்ச் நடந்து முடிஞ்சிடுச்சு. புரியுதா? அப்ப இங்க இந்த டென்ஸை எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம், இந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை அப்படின்னா, 2 கடந்த கால நிகழ்வுகளை நாம சொல்றோம் அப்படின்னா இந்த டென்ஸை பயன்படுத்தலாம். சரி வாங்க, இப்ப சுருக்கமா நம்மளுடைய ஸ்ட்ரக்சர் இம்ப்ரூவ்மெண்ட் பேட்டர்னுக்குள்ள போயிடலாம். இப்ப நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட்டுக்கு என்னெல்லாம் மெயினா பயன்படுத்தணும் அப்படின்னா, ஹேடு அப்படின்ற ஒரு ஹேவ் ஃபார்ம் வெர்பு பிளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பக்கத்துல இருக்கணும். உங்களுக்கு டவுட்டா இருந்தா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் நம்ம டே 3 ஸ்போக்கன் இங்கிலீஷ் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அதுல ஹேஸ், ஹேவ் பிளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் யூஸ் பண்ணியிருப்போம். சிங்குலரா இருந்த ஹேஸ், சப்ஜெக்ட் ப்ளூரலா இருந்த ஹேவ், பக்கத்துல பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அந்த வினைமுற்று யூஸ் பண்ணியிருப்போம். ஹேஸ் பெயிண்டட், ஹேவ் பிளேடு இப்படி யூஸ் பண்ணியிருப்போம். ஆனா இங்க நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்டா யூஸ் பண்றதுனால ஹேஸ், ஹேவ் இது ரெண்டுத்தையும் விட்டுட்டு ஹேடு போடுறோம். ஏன் சார் ரெண்டுத்தையும் விட்டுட்டோம்னா, ஹேஸும் ஹேவும் ப்ரெசன்ட் டென்ஸ், அது ரெண்டுத்துக்கும் பாஸ்ட் டென்ஸ் என்னன்னா ஹேடு மட்டும்தான். இங்க நம்ம பாக்குறது பாஸ்ட் பர்ஃபெக்ட்ன்றதுனால ஹேடு பக்கத்துல பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வினைமுற்று ஒன்னு சேர்த்துக்கிறோம். அவ்வளவுதான். லைட்டா கன்ஃபியூஷனா இருக்கா? ஒன்னும் இல்ல. எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க. ஐ ஹேட் பிளேயிடு வாலிபால். ஐ ஹேட் பிளேயிடு வாலிபால். நான் வாலிபால் விளையாடினேன். எப்ப?
கடந்த காலத்துல ஒரு டைமுக்கு முன்னாடி, அந்த ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு முன்னாடி அப்படின்றத நம்ம எடுத்துட்டு வந்து இங்க சேர்க்க வேணாம். இது மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும். ஐ ஹேட் பிளேய்டு வாலிபால். ஹேட் பிளேய்டு இதுதான் மெயின். சரிங்களா? அப்ப நான் வாலிபால் விளையாடினேன். எப்ப? போன மாசத்துக்கு முன்னாடி ஒரு நாள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். இல்ல போன வாரத்துக்கு முன்னாடி ஒரு நாள், இல்ல போன வருஷத்துல ஒரு நாள், இல்ல ஒரு குறிப்பிட்ட நிகழ்வுக்கு முன்பாக அப்படின்னு. அப்ப 2 பாஸ்ட் ஈவென்ட்ஸ நம்ம சொல்லுகின்ற பொழுதுதான் இந்த டென்ஸையே பயன்படுத்த போறோம். ரொம்ப குறைவாக தான் பயன்படுத்துவோம். ஆனாலும் தெரிஞ்சு வச்சுக்கணும். தேவைப்படும். சரிங்களா? சரி இப்ப மீதி இருக்கிற சென்டென்ஸ் பாருங்க. பாத்துட்டீங்களா? ஓகே. இப்ப நம்மளுடைய வேலை என்ன சார்? அதேதான். நெகட்டிவா மாத்தணும், இன்ட்ராகேட்டிவா மாத்தணும். எஸ்ல ஒரு ஆன்சர், நோல ஒரு ஆன்சர் சொல்லணும். இப்ப நான் மட்டும் சொல்றேன். மீதி எல்லாம் நீங்க தான் பண்ண போறீங்க. ஐ ஹேட் பிளேய்டு வாலிபால். எப்படி நெகட்டிவா மாத்தலாம்? அதேதான். பாத்தீங்களா? நீங்க தொடர்ந்து வீடியோ பார்க்கறதுனால என்ன விட ஸ்பீடா முன்னாடி சொல்லிடுறீங்க பாருங்க. வெரி குட். அதேதான். ஐ ஹேட் நாட் பிளேய்டு வாலிபால். நான் வாலிபால் விளையாடி இருக்கவில்லை. கைப்பந்துன்னு சொல்லுவோம்ல அது. சரிங்க சார். இப்ப இத கொஸ்டினா எப்படி மாத்தலாம்? ஹேட் முன்னாடி வந்துடணும். அவ்வளவுதான். ஹேட் ஐ பிளேய்டு வாலிபால்? நான் வாலிபால் விளையாடி இருந்தனா? ஹேட் ஐ பிளேய்டு வாலிபால்? விளையாடி இருந்தனா என்ன சொல்லணும்? எஸ் ஐ ஹேட் பிளேய்டு வாலிபால். விளையாடல சார். நோ ஐ ஹேட் நாட் பிளேய்டு வாலிபால். புரிஞ்சதா? அவ்வளவுதான். இப்ப இது போல கீழ இருக்கிற ரிமைனிங் 9க்கும் நீங்க என்ன பண்ணணும்? நெகட்டிவா மாத்தணும். இன்ட்ராகேட்டிவ், எஸ் டைப், நோ டைப். ஓகேங்களா? மாத்தி பாருங்க. இப்ப இந்த வீடியோவுக்குன்னு தனியா ஒர்க் ஷீட் உங்களுக்கு கொடுக்க போறதில்ல கடைசியா. ஏன்னா, குடுத்த 10 சென்டென்ஸ்ல நான் 1 மட்டும் தான் மாத்துனேன். மீதி 9 நீங்க தான் மாத்தப் போறீங்க. அதுதான் உங்களுக்கு ஒர்க் ஷீட். சரிங்களா? பிராக்டிஸ் தான் மெயின். எவ்ளோ பிராக்டிஸ் பண்றீங்களோ, எவ்ளோ பேசுறீங்களோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, கிளாஸ் ரூம்ல, உங்க டீச்சர்ஸ் கிட்ட, உங்க பேரண்ட்ஸ் கிட்ட எவ்ளோ பேசுறீங்களோ, அவ்ளோ சீக்கிரம் இம்ப்ரூவ் ஆவீங்க. எவ்ளோ இந்த சென்டென்ஸ எவ்ளோ எளிமையா இருந்தாலும் அத திரும்ப திரும்ப அந்த ஃபார்மேட்ட எழுதி பார்த்து, பேசி பார்த்து பழகுறீங்களோ, அவ்ளோ ஸ்ட்ராங்கா உங்க மைண்ட்ல பதியும். இந்த சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமென்ட். அது பதிஞ்சா தப்பு இல்லாம பேச வரும். அதுதான் மெயின், பேசிக், ஃபண்டமெண்டல். புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே மாணவர்களே, இந்த வீடியோ பயனுள்ள வீடியோவா இருக்குன்னு கண்டிப்பா நம்புறேன். மீண்டும் இது போல பயனுள்ள மற்றொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அன்டில் ஐ அம் ராம்ஜி, டேக் கேர். பை பை.